பாதுகாப்பு முக்கியம். நம்ம அம்மா அப்பா தான் நம்மளுக்கு முக்கியம். அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக பாதுகாப்பு விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். சரியா? இது வந்து எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் பெட்ரோல் போட போகும்போது பெட்ரோல் சொல்லி வைக்க கவனமாக காலையில் 7 மணிக்கு முன்னாடியும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே மேக்ஸிமம் நீங்கள் பெட்ரோல் போடணும். என்னென்னா பெட்ரோல் படுத்துறீங்களா உங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன ஸ்பார்க் ஆனாலே பெட்ரோல் படிச்சுன்னா நம்ம ஒரு டேங்க் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பெட்ரோலில் ஏகப்பட்ட டேங்க் இருக்கும். ஆவி நிலைக்கு மாறி இருக்கும், நெரிச்சிட்டு இருக்கும். சாதாரண ஒரு சின்ன நெருப்பு பட்டாலுமே அந்த டேங்கை வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது பெட்ரோல் போடும்போது ஒவ்வொரு விஷயம் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டில் 2 வீலர் எல்லாருக்கும் 2 வீலர் இல்லைப்பா. நம்ம 2 வீலர் போகும்போது இன்னும் முடிஞ்ச வரை 7 மணிக்கு முன்னாடியே ஈவினிங் 6 மணிக்கு மேலே பெட்ரோல் போட்டோம்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அதே மாதிரி பெட்ரோல் போடும்போது சானிடைசர் இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம கவருக்குள்ள கண்டிப்பாக வச்சுக்க கூடாதுங்க. அந்த மாதிரி சானிடைசர் ஐட்டங்களை மறந்து வச்சுருந்தோம்னா நம்ம பெட்ரோல் போடும்போது சானிடைசர் வந்து வரக்கூடிய ஹீட் ஏற்பட்டு இந்த வாகன தீப்பெட்டி இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. வாகனம் மட்டும் இல்லை, வாகனத்தை சார்ந்து நம்மளும் சேர்த்து தீப்பெட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் தனி கவனம் செலுத்துவேங்க. எல்பிஜி கேள்விப்பட்டீங்களாப்பா? ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்டியாவோ ஒரு மேனேஜர் ஒரு இன்ஜினியரோ போகும்போது நம்ம அந்த தொழில் சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நம்மளோட சம்மந்தப்பட்ட குடும்பம் நம்ம அதிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ எல்பிஜியோட லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விட் பெட்ரோல் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படிம்பாங்க. திரவப்பட்டாலும் நம்ம கேஸை வந்து 113 பவுண்ட் ப்ரெஷரில் 100 டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலையில் அழுத்தத்துக்கு உட்படுத்தி நம்ம திரவமாக மாற்றி வச்சுருக்காங்க. அந்த திரவம் எப்போ வெளியே வருது நம்ம வெளிக்காட்டப்படுறதில்ல. அந்த டியூப்லேருந்து வந்து கேஸ் வரும்போது இந்த வெளிக்காட்டப்படும் போது மறுபடியும் ஸ்பார்க் ஆகி நம்மளுக்கு தீப்பெட்டி எரிஞ்சு நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுது. இந்த எல்பிஜி சிலிண்டர் நம்ம எப்படி கவனமாக பயன்படுத்தணும் யாருக்காவது தெரியுமா? கவனமாக இருக்கணும். ஏன்னா 14.5 kg நம்ம எல்பிஜி சிலிண்டர் கேஸ் உள்ள இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு சின்ன விபத்து ஆச்சுன்னா அந்த இடம் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்க ஒரு 20 மீட்டருக்குள்ள எல்லா இடமே பஸ்ட் ஆகி போயிடும். ஒரு பாகம் அடித்தா எந்த அளவுக்கு ஒரு தீபத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு எல்பிஜி சிலிண்டர் ஒரு தீபத்தை ஏற்படக்கூடிய வாதத்தில் இருக்கணும். கவனமாக இருக்கணும். இந்த எல்பிஜி சிலிண்டர் என்ன பண்ணுறோம்னா ப்ரொப்பைல் ஃபியூல்ங்கிற 2 வாயுக்கள் இருக்குது. நம்ம இயற்கை பூமிக்கு எடுத்து கிடைக்கிற பற்றின இயற்கை எரிவாயு சொல்கிறோம்ல, நியூஸில் பார்க்கணும்ல, தஞ்சாவூர் காவிரி படுகையில் இயற்கை எரிவாயு என்ன உற்பத்தி ஆகி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய 2 வாயுக்கள், அதாவது பெட்ரோலியத்தில் உபபொருள் சொல்ல ப்ரொப்பைல் ஃபியூல்ங்கிற 2 வாயுக்களை நம்ம சிலிண்டர் அடைச்சி நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் அடைச்சி நம்மளுக்கு எல்பிஜி சிலிண்டர் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம அந்த எல்லா குடும்பத்தை சிலிண்டர் இல்லாதவங்க யாருக்கிட்டே இருக்காப்பா, யாருக்கா மானியம் கொடுக்குறாங்க அரசு, மத்திய அரசு மானியம் கொடுக்குறாங்க. இந்த கலைஞர் எரிவாயு திட்டம் சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு வந்து கிட்ட 10 சொல்லுங்க சமையல் எரிவாயு திட்டம் கலைஞர் திட்டம் சொல்லி எல்லார் வீட்டுக்கும் இலவச அடுப்பு எல்லார் வீட்டுக்கும் ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது மக்களை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான அரசோட வேலை என்ன? நம்ம விறகு சமைக்கும்போது என்ன பாதிக்கப்படும்? நம்முடைய அந்த புகை இருக்குல்ல, நம்ம அந்த புகையை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இல்லை அந்த புகை வந்து நம்ம கண்ணில் படும்போது கண்ணு பாதிக்கப்படும். இந்த மாதிரி மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடியங்கிறக்காக மத்திய அரசு மாநில அரசு இந்த மாதிரி ஸ்கீம்கள் கொண்டு வந்து பொதுமக்களுக்கு பயனுள்ள வேலையில் நம்ம கொடுத்து வராங்க.